அப்போ யார் அல்லாவும் ரசூலும் சொன்னதை நம்பல. நல்லா புரிஞ்சுங்க, இது ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். ஏன் இந்த வழிகட்ட கூட்டங்கள், அதில் குறிப்பாக இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய இந்த தௌஹீத் ஜமாத்து போன்ற கூட்டங்களை ஏன் நம்ம கடுமையான முறையில் வார்த்தைகளை கொண்டு கடுமையான வார்த்தைகளை பேசுகிறோன்னு சொன்னால், அல்லாஹ் ரசூலும் சொன்னதை அறிவுக்கு பொருந்தவில்லை என்று அல்லது அறிவியலோடு செட் ஆகல, அறிவியல் அதை கண்டுபிடிக்கல, அறிவியலுக்கு அது ஒத்து வரலன்னு சொல்லி அதை மறுக்கிறது, அந்த செய்தியை மறுக்கிறதல்ல, அந்த செய்தியை சொன்னவரை மறுப்பது. அந்த செய்தியில நீங்க சந்தேகப்படல, அந்த செய்தி மூலம் யார்கிட்ட இருந்து வந்துச்சோ அவரில் நீங்க சந்தேகப்படுறீங்க. அப்ப இது நேரடியா அல் ஈமானு பில்லால உள்ள குழப்பம். புரியுதா? ஏதோ போற மேனிக்கு எங்களுக்கு அல்லாஹ் மேல நம்பிக்கை பலம், நாங்க இதை மறுக்கிறது எதனால தெரியுமா? அறிவியல்ல இதெல்லாம் சொன்னா மார்க்கத்து விளையாட்டா போயிடும். கேட்கறதுக்கு வேணா கொஞ்ச நேரத்துக்கு என்ன ஒரு சிந்தனை பார்ப்பான், மார்க்கத்தில் என்ன பிடிப்பு பார்ப்பான்னு. இது உண்மையிலே பிடிப்பு கிடையாது, இது மார்க்கத்தில் தடுமாற்றத்தினால ஏற்பட்டது. மார்க்கத்தில் பிடிப்பா இருக்குமேனால் அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னதுக்கு வக்காலத்து வாங்கியிருப்பாரு. எதுக்கு வக்காலத்து வாங்கியிருக்க மாட்டாரு? இன்று ஒன்றை கூறி நாளை ஒன்றை மாற்றும் மனிதனின் கண்டுபிடிப்பாகிய அறிவியலுக்கு அவரு வக்காலத்து வாங்கியிருக்க மாட்டார். அப்ப இஸ்லாம் என்பது அறிவியலுக்கு முரணானதல்ல, இஸ்லாம் என்பதே அறிவியல் தான். என்ன சொல்றோம்? அறிவியல் இன்னும் அதை கண்டுபிடிக்கவில்லை. அல்லாஹ்வின் அறிவுக்கு அறிவியல் வளரவே முடியாது. வலா யுஹீதூன பிஷைஇன் மின் இல்மிஹி. அல்லாஹ் கேட்கிறான், எப்படிரா என்னுடைய அறிவை நீங்க சூழ்ந்து அறிய முடியும்? வலா யுஹீதூன பிஷைஇன் மின் இல்மிஹி, என்னுடைய அறிவிலிருந்து அற்பமான அளவை கூட நீங்கள் சூழ்ந்தறிய முடியாது, கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்க முடியாது. இல்ல பிமாஷா, நான் கொடுக்கிற கொஞ்சத்தை தவிரங்கிறான். ஓமா ஊதீது மினல் இல்மி இல்லா கலீலா, ரொம்ப சொற்ப அளவே தவிர உங்களுக்கு கல்வியில் கொடுக்கப்படவில்லைங்கிறான் அல்லாஹ் தஆலா. இததான் உலகத்தில் உள்ள எல்லா அறிஞருமே சொல்றான். நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தாங்க அப்படிங்கிறான். எல்லாருடைய அறிவையும் சேர்த்துதான் ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க முடியுது இல்லையா? அறிவியல் என்பது என்ன? ஒரு மனிதன் ஒன்றை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழியை போடுறான், அதுல இன்னொருத்த சேர்றான், இன்னொருத்த சேர்றான், இப்படி ஒரு 10 பேர் 100 பேர் சேர்ந்தாதான் ஒரு பொருளை கண்டுபிடிக்க முடியும், ஒரு கண்டுபிடிப்பின் பக்கம் அவன் போக முடியும். ஒரே மனிதனுக்கு எல்லாம் தெரிஞ்சிடாது. புரியுதா? அல்லாஹ் அப்படி கிடையாது. அவன் ஒரே ஆளு வானத்தையும் படைச்சான், அவன் ஒரே ஆளு பூமியையும் படைச்சான், அவன் ஒரே ஆளு கடலையும் படைச்சான், அவன் ஒரே ஆளு ஆகாயத்தையும் படைச்சான், அவன் ஒரே ஆளு மேகத்தையும் படைச்சான். அவன் ஒரே ஆளு எல்லாத்தையும் படைச்சது மட்டுமல்ல, எல்லாத்தையும் இயக்கவும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். திட்டமிட்டு எந்த குழப்பமும் இல்லாம இயக்கிக்கிட்டு இருக்கிறான். யுதப்பிருல் அம்ர மினஸ் ஸமாஇ இலல் அர்தி, வானத்திலிருந்து பூமி வரைக்கும் எல்லாவற்றையும் தெளிவாக சரியாக அவன் இயக்கி கொண்டிருக்கிறான். எந்த குழப்பமுமே இல்லைங்க. ஃபர்ஜிஇல் பஸர ஹல் தரா மின் ஃபுதூர் ثم ارجع البصر كرتين ينقلب اليك البصر خاسئا وهو حسير. வானத்தை பாருங்க, எத்தனை தடவை வேணாலும் பாருங்க. ஏதாவது உடைச்ச நம்ம இன்னைக்கு வீடு கட்டிட்டு அடுத்த நாள் பார்த்தா அங்க 4 விரிசல் இருக்கும் இல்லையா? பூசிக்கிட்டே இருக்கணும், பெயிண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லாஹ்க்கு அந்த மாதிரி இருக்குது? அல்லாஹ்வுடைய படைப்புல பாருங்க, மலையை பாருங்க, சுப்ஹான் அல்லாஹ். சிந்திச்சு பார்க்கணும். மனிதன் அல்லாஹ்வுடைய வல்லமையை புரிஞ்சுக்காதவதான் அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னதுல சந்தேகப்படுவாங்க. அல்லாஹ்வுடைய வல்லமையை புரிந்து கொண்டவனுக்கு எந்த விதமான குழப்பம் சந்தேகம் வராது. அதாவது ஒரு பறவையினுடைய ஒரு சயின்ஸ், அந்த பறவை எப்படி வேட்டையாடுது, அந்த பறவை எப்படி பறக்குது, தன்னுடைய உணவை எப்படி தேடுது, தன்னுடைய கூட்டை எப்படி கட்டுது. நம்ம சொல்றோம் பறவைக்கு அறிவு இருக்கான்னு சொல்லிட்டு, ஆனா பைத்தியக்காரன பறவையை புரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு அறிவு இருக்கா? முதல்ல பறவைய புரிஞ்சுக்கிற அளவுக்கு அதுக்குள்ள அறிவு உனக்கு இருக்கா? உனக்கு தேவையான அறிவு உனக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கான், அவ்வளவுதான். அதுக்கு தேவையான அறிவு அல்லாஹ் தஆலா அது கொடுத்துருக்கான். என்ன அறிவு அல்லாஹ் அது கொடுத்துருக்கான்? உனக்கு உள்ள அறிவு அதுக்கு இல்லைங்கிறதுனால அதுக்கு அறிவு இல்லைன்னு சொல்லுவியா நீனு? சொல்லுங்க. அப்ப
இதுதான் அல்லாஹ்வுடைய திட்டம், அல்லாஹ்வுடைய அமைப்பு.